நீங்கள் ஏதோ ஒரு பாதையில் நீங்கள் கடந்து போயிட்டு இருக்கலாம். இந்த சூழ்நிலையை கடந்து போகும்போது ஜனங்க நம்மளை மறந்ததுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஏன் நம்ம நம்ம கனவுகளை முன்னால் கொண்டு போகும்போது நம்ம கனவுகள் சில நேரத்தில் வர பிரச்சனையை பார்த்து நம்மளே சில நேரத்தில் நம்ம கனவை மறந்துடலாம். ஆனால் இஸ்ரேல் ஜனங்க அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்கள கூக்குரலை கேட்டாராம் முதலாவது. ரெண்டாவதா என்ன பண்ணாராம், அவங்கள ஞாபகப்படுத்திக்கிறாராம். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் மறக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் வந்திருக்கிறீங்களா? ஒருவேளை பிரதர், என் ஃப்ரெண்டுக்காக நான் எவ்வளோ செஞ்சேன் பிரதர், என் குடும்பத்துக்காக எவ்வளோ செஞ்சேன், நான் செஞ்ச விஷயங்களுக்கெல்லாம் எனக்கு சரியான பலன் எனக்கு கிடைக்கவே இல்லை, அவங்க என்னை மறந்துட்டாங்க, எப்படி என் வாழ்க்கையை நான் இன்னும் முன்னால் கொண்டு போவேன், யார் என்ன ஞாபகம் வச்சுக்குவாங்க? உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை பாருங்கள், 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவங்கள ஞாபகப்படுத்திக்கிற அதே தேவன் இன்னைக்கு நம்மளையும் ஞாபகப்படுத்திக்கிறார். அவர் நம்மளை மறக்கிறதுல ஒரு நாளும், ஒரு தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு நம்மளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துக்கிறாரு.